வணக்கம் நண்பர்களே, டிஎன்ஜி கிரியேஷனுக்கு தங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பீஸ்டார் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஜப்பானிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு ப்ரஷ் கட்டர் வடிவமைச்சு விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய சிறப்பம்சம் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதனுடைய விலை என்ன, அவங்களுடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் வேணுங்கிறவங்க காணொலியை முழுமையாகவும் நிதானமாகவும் பாருங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அண்ணா வணக்கங்க. வணக்கங்கண்ணா. அண்ணா உங்கள் பேருங்க? மணிங்கண்ணா. அண்ணா உங்கள் கம்பெனி பேருங்க? விஜயா அக்ரோ ஏஜென்சிஸ் கோயம்புத்தூர்ண்ணா. எங்கள் பிராண்ட் நேம் வந்து வீஸ்டாருங்க. அண்ணா இது ப்ரஷ் கட்டருங்களா? இது பேர் ப்ரஷ் கட்டருங்க. ப்ரஷ் கட்டரில் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. மரம் வெட்டிக்கலாம், பேடி ஆர்வஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த டீ எஸ்டேட்டில் வந்து கவாத் பண்ணிக்கலாம், தீவன பிள்ளை தான் மாட்டு தீவன பிள்ளை எடுத்துக்கலாம். இதில் வந்து அப்புறம் வந்து கல்டிவேட்டர் போட்டிங்கன்னா களை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 14 சென்டிமீட்டரில் வந்து கல்டிவேட்டர் வருங்க, அதில் போட்டிங்கன்னா நீ களை எடுத்துக்கலாம். தென்னை மரத்துக்கு வந்து ரவுண்ட் எடுக்கலாங்க. நிறைய ஆப்ஷன் இருக்குங்க இதில். மற்றவங்களோட என்ன பெனிஃபிட்னா, மற்றதை விட எங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்னா வந்து கார்பரேட்டர் வந்து வால்ப்ரோ ஜப்பான் கார்பரேட்டர் போடுறோங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்து 100% இதில் வராதுங்க. மித்த கார்பரேட்டரில் ஓவர் ரிச் ஆகிக்கிங்க, ஓவர் ஃப்ளோ ஆகும், அந்த ப்ராப்ளம்லாம் இந்த கார்பரேட்டில் வராதுங்க. இது அதனால தான் இது பேர் வால்ப்ரோ ஜப்பான் கார்பரேட்டர். ஸ்டார்டிங் ட்ரபிள் 100% வராதுங்க. சரிங்க. இது வந்து 1 லிட்டர் பெட்ரோல், 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து 2 hours ஓடுங்க நார்மல் ஸ்பீடில் ஓடுனா. நீங்கள் கல்டிவேட்டர் சப்போஸ் போட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் வருங்க. நீங்கள் இந்த பில்லு வெட்டினா அதெல்லாம் வந்து 2 hours ஓட்டலாம். கல்டிவேட்டர் மட்டும் போட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் தான் ஓடுங்க. கல்டிவேட்டர் வந்து ஓவர் லோடு ஆகுறதுனால 1.5 மணி நேரம் ஓடுங்க. இதில் வந்து ஒரே பாக்ஸில் வந்து கம்ப்ளீட் மித்தவங்களுக்கு வந்து தனித்தனியாக வரும். ஆக்சுவல் இது ராடு தனியாக வரும், இன்ஜின் தனியாக வரும், பேக்கிங்கில் வரும். எங்களுக்கு வந்து ஒரே மாஸ்டர் பேக்கிங்கில் அப்படியே வந்துடும். ஃபுல் பாக்ஸில் அப்படியே வரும். ஃபுல் பாக்ஸுங்க. அதனால் வந்து கஸ்டமருக்கு வந்து என்ன உங்களுக்கு மாட்டுறது வந்து மித்தம்னா கிளச்சு தனியாக வரும், இது தனியாக ட்ரம் ஃபிட் பண்ணணும், இது அந்த வேலையெல்லாம் கிடையாது. சும்மா வரும் ஹேண்டில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போதும், அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். மற்றவங்களுக்குன்னா வந்து சிங்கிள் பெல்ட் தான் வருங்க. இதில் டபுள் சைடு ஏன் காரணம், சிங்கிள் சைடு பெல்ட் போட்டிங்கன்னா வந்து ஒரு சைடு வந்து ஷோல்டர் பெயின் ஆகும். இது டபுள் சைடு பெல்ட் லோடு இருக்கிறதுனால வந்து பெயின் ஆகாது. உங்களுக்கு கம்பல்சரி 8 மணி நேரம் ஓட்டினாலும் பாடி பெயினே வராது. இது 1 மணி நேரத்துக்கு எவ்வளோங்க பெட்ரோல்? 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் பெட்ரோல் ஓட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 2 hours ஓட்டலாங்க. 1 லிட்டர் பெட்ரோல் 2 மணி நேரம் ஓட்டலாங்க. டேப் அண்ட் கோ இதெல்லாம் போட்டால் 2 hours ஓடுங்க. கல்டிவேட்டர் போட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் ஓடும். ப்ரஷ் கட்டரோட என்னென்ன ஜாமானம் மொத்தமாக வருங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேப் அண்ட் கோங்க, இதுக்கு பேர் டேப் அண்ட் கோ. சரிங்க. இது ஒன்று வரும் கூட. ப்ளஸ் வந்து ஒரு 2 teeth பிளேடு ஒன்று வரும். 2 teeth பிளேடுங்க. ஆமாம், 2 teeth பிளேடுங்க. ஆமாம். சரிங்க. மொத்தம் வந்து 3 அட்டாச்மெண்ட் வருங்க. ஒன்று வந்து 80 teeth பிளேடு ஒன்று, 2 teeth அட்டாச்மெண்ட் ஒன்று, டேப் அண்ட் கோ ஒன்று. 3 அட்டாச்மெண்ட் இது கூட வந்துடும். என்னென்ன வருங்க? டூல்ஸ் வந்து ஒரு ப்ளக்ஸ் பேன் இருக்குங்க. ப்ளக்ஸ் பேனில் வரும். ப்ளஸ் அந்த டேப் அண்ட் கோ கலருக்கு இந்த பிளேடெல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கு இதுலேயே இது பண்ணிக்கலாம். 3 in 1. ப்ளஸ் இதுலேயே வந்து ஸ்க்ரூ டிரைவர் வந்துடும். சரிங்க. ப்ளஸ் வந்து 2 Allen key வருங்க. சரிங்க. ஒரு ஸ்பேனர் வருங்க. ஒரு ஸ்பேனர் 8-9 கார்பரேட்டரில் வந்து ஃபிட் அப் பண்ணணும். கார்பரேட்டருங்க. இதை வந்துங்க இதைத்தான் நம்ம ஃபிட் அப் பண்ணணும். எக்ஸ்டெண்டர் மாட்டி வராது. கழட்டி மறந்து ஹேண்டில் இருக்குது. இதில் இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சிரமம் இருக்காது. சரி சரிங்க. அது காடி வந்து இந்த காடி கரெக்டான காடிக்குள்ளே தான் வைக்கணும். அந்த இது பாரு, இந்த இதுக்குள்ளே வந்து இந்த காடி வந்து இருக்குது. இந்த காடிக்குள்ளே எவ்வளோ கரெக்டாக உட்கார வைக்கணுங்க. கரெக்டாக உட்கார வச்சுட்டு அது வாருக்கு போய் உட்காந்துக்கு. இது இப்போ வாங்குறவங்களுக்கு நம்ம பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. அவங்களே பண்ணிக்கலாம். இதுக்கு மெக்கானிக்கு போகணுங்க இதுக்கே வேண்டியதில்லை, அவங்களே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அவ்வளோதான். இந்த ஒரே மெக்கானிசம் இதுதான். அவ்வளோதான். ஃபிட் பண்ணியாச்சு. இல்லை பண்ணி காட்டு. ஓகே. இப்போ ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குங்க. இது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. இந்த காடிக்குள்ளே போயிடுச்சுன்னா அதே உள்ளே போயிடும். சரிங்களா? இது வந்துட்டு இது 2 எதுக்குங்க? இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் ஆன். சரிங்க. இப்போ அந்த ஒரு சுவிட்ச் இருக்கு மேலே, பார்த்தீங்களா? சகப்புலையும் கருப்புலையும். இப்போ இது ஃபிட்டிங் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. சரிங்களா? இப்போ வந்து இது வந்து இது இருக்கு இல்லைங்களா? இது இப்படி அமுத்தினாக்கா எக்ஸலேட்டர் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸலேட்டர் ஒர்க் அவுட் ஆகாது. நார்மல். இது அழுத்தி தான் பிடிக்கும். இப்படி அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். வந்து ஆஃப் கீழே ஆன் பண்ணாதான் ஆன். அது சரிங்களா? இதுதான் ஆன். மேலே இருக்கும்போது ஆஃப். மேலே இருக்குல்ல ஆஃப் இருக்கு, பார்த்தீங்களா? சரிங்க. இந்த பல்லு வந்து கரெக்டாக அதில் ஃபிட்டிங் ஆகணும். மொத்தம் 2 இருக்குது. சரிங்க. பார்த்துங்க, 2 பக்கம் 2. ஆமாம். இதை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே இறக்கிட்டு ரெண்டாவது இதை வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதை போட்டிங்கன்னா
பாருங்க சீட்டிங் ஆயிடுச்சு இதுக்கு கப்பு போட தேவையில்லை. கப்பு இதுக்கு போட வேண்டியது இல்லை, தெரியுதுங்களா? இப்படியும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை, போட்டு அமுத்திக்கும். இதையும் போட்டுக்கலாம், இது இல்லைனாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, தெரியுங்களா? சரிங்க. இதோட இது கூட இது இப்படி சுற்றுது. உங்களுக்கு வந்து சுத்தாமல் இருக்கணும்னாக்கா அந்த இது வந்துடும் உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஹோல்ஸ் இருக்குது. லாக் கப்பை போட்டு நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். இது வந்து முதல்ல பம்ப் பண்ணணும், கீழே பார்த்துக்குங்க. பெட்ரோல் பம்பு. ஓ சரிங்க. ப்ரைமிங் பட்டன் இது பேர். ப்ரைமிங் பட்டன். ஆமாம். ஓ பெட்ரோல் ஏறிடுச்சுங்களா? ஏறிடுச்சுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சோக்கு கொஞ்சம் போட்டுக்குங்க. சோக்கு ரெட் கலரில் இருக்கிறது. ரெட் கலர் இருக்குது. சோக்கு மேலே இருக்குனுங்களா? ஸ்டார்ட் பண்ணும்போது ஆன் பண்ணிடணும், மேலே போட்டுடணும். அவ்வளோதாங்க, சிங்கிள் ஸ்டார்ட். இந்த ப்ரஷ் கட்டர் மூலமாக நீங்கள் செடி கொடிகளை சுலபமாக கவாத்து பண்ணிக்கலாம். நிறையா பேர் கேட்கலாம், இதை வந்து பார்த்திங்கன்னா நான் அருவாள்லேயே வெட்டிட்டு போயிடுறேன்னு. அருவாளில் வெட்டினீங்கன்னா கட்டாயம் புழக்கும், செடி சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த ஃபினிஷிங் கிடைக்காது. உங்களால் கம்மியாக தாங்க வெட்ட முடியும், அதிக மேன் பவர் தேவைப்படும். இந்த மாதிரி துல்லியமாக நம்ம இந்த ப்ரஷ் கட்டர் மூலமாக வெட்டலாங்க. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் சூவாப்புல் மரங்களை கூட இதன் மூலமாக வெட்டலாம். மரங்கள் காயம் ஆகாதுங்க, உங்களுக்கு பட்டு போகாமையும் இருக்கும். அதே போல் தீவனப்புல்லும் வெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் சைஸு தரமாக இருக்குங்க. ஏன்னா இதில் நம்ம 16 பல் உள்ள பிளேடு நம்ம இதில் பயன்படுத்துகிறோங்க. இது எப்படி வெட்டுது அப்படிங்கிறத நீங்களே இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்கள் ப்ரஷ் கட்டர் வேணும் அப்படி எங்கள் ப்ரஷ் கட்டர் வாங்கினா எங்களுக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் வந்து எங்களுக்கு டீலர்ஸ் இருக்காங்க. நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணிங்கன்னா நான் டீலர்ஸ் நம்பர் கொடுத்துருவோம், நீங்கள் வந்து அங்கே கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு எந்த உதிரி பாகம் போனாலும் எல்லா ஊர்லேயுமே கிடைக்கும். நன்றிங்க. திரையில் தெரிகிற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான தகவல்களை அளிப்பாங்க. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இதை பற்றின விரிவான தகவல் தெரியணும் அப்படின்னா எங்களுடைய முகநூல் பக்கம், அதாவது எங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தை பின்தொடருங்க. எங்களோட இணைஞ்சு பயணிக்கணும், இயற்கை விவசாயம் சார்ந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய முகநூல் குழு, அதாவது எங்கள் ஃபேஸ்புக் குரூப்பு, அதுலேயும் இணைஞ்சு பயணிங்க. ரெண்டுனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் இருக்குதுங்க. மேலும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக், ஒரு விருப்பம் தெரிவிங்க. உங்கள் கருத்துக்கள் எதுவாயினும் ஒரு கமெண்ட்டாக கீழே பதிவு பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஷேர் பண்ணி பகிருங்க, தெரிஞ்சுக்கிட்டும். மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.